ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் காலம்பரை ரெடி பண்ணி கர்ட் ரைஸோடு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம பார்ப்போம். பொட்டேட்டோ, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். தாளிப்புக்கு கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தோலோடு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பேன் வச்சுட்டோம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம சோம்பும் கருவேப்பிலை தாளிப்போம். சோம்பு செவந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பொட்டேட்டோ வெந்துடுச்சா நம்ம பார்க்கலாங்க. இப்போது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம் நம்ம சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறச்ச மிளகாத்தூளுக்கு பதில் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மிளகா பொடி வந்து அந்த ஆயில்லையே ஃப்ரை ஆனதுனால அந்த மிளகா பொடி ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு வராது. சாப்பிட்றச்ச இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் லைம் ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் இந்த ஃப்ரையை வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.